ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்ன, இதாங்க சம்பவம். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் நிறைய சம்பவங்கள் பண்ணாலும், குறிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பார்வதி யாராலும் மறுக்கவே முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், உள்ளே வந்த பிரஜன் சாண்ட்ராவோட குழந்தைகள் கூட பார்வதியோட ரசிகர்கள்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு சம்பவமே. அதை அங்கே சொல்லுதுங்க, அந்த குழந்தை சொல்லுதுங்க அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா சூப்பராக என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னார். ஆக்சுவலி இவங்க ஏதோ டான்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அவங்க ஸ்கூலில். அதை நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சேன்னு சொன்னோன்னே அதை ஆடுங்க அப்படின்போது இவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஏதாவது சாங் போடுங்க. சரி, நான் சாங் போடுறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே என்ன டான்ஸ் பண்ணீங்களோ அதை ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஆடுறாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லோரும் வெல்கம் பேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா அழவனான்னு சொல்லுப்பா, உங்கள் அம்மா அழுகுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க, யார் மித்ரா, அம்மா இந்த பார்வதி ஆண்டியை அந்த சபரி அங்கிள் தானே அங்கே கண்ணில் அடித்தார், பாவம் அப்படின்னு அடிச்சாரு அப்படின்னு சொன்னால் ஓடி போய் எட்டியும் விட்டாங்க. சபரி தமானு செம்மையாக இருந்துச்சு. அது எவ்வளோ உன்னிப்பாக பார்த்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி உள்ளே போய் குழந்தைங்களை சுற்றி காட்டுங்க வீட்டை அப்படின்னாரு பிக் பாஸ். அதே மாதிரி நீங்கள் நல்லா ஆனீங்களே, உங்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இவர் பிரஜன் சொன்னார், சபரி அங்கிள் தானே இது பண்ணார், திரும்ப ஒரு வாட்டி கிக் கொடுங்க. ஓடி போய் ஒரு கிக்கு விட்டுது. அவர் தமான உழுது அவர் ஒரு ஆக்ஷன் தான் குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட இது பாருங்கள். அதுக்கப்புறம் போனாங்க, உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க குழந்தைங்களை வீட்டில் சுற்றி காட்டுறதுக்கு. பார்வதி ஆண்டி வரல அப்படின்னு. என்னடா தங்கணும், எனக்கு உனக்கு பார்வதி ஆண்டி தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் அப்படின்றாங்க. சாண்ட்ரா கேட்குறாங்க, உனக்கு பார்வதி ஆண்டி தான் ரொம்ப பிடிக்கும்? ஆமாம், எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஓடுறாங்க நம்ம விஜய் படம். இதுக்கு மேலே என்ன வேணும்? குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்ல, அதையே வின் பண்ணிட்டாங்க பார்வதி. அது உண்மையிலே சான்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இது எப்படி பார்க்கும்போது வந்துச்சுன்னா, அசீம் சீசனில் அமுதவானனோட பையன் பெரியவன் நான் அசீமோட ரசிகன்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போது அந்த குழந்தைகள் நம்மளுக்கு ரசிகர், அதான் அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ரசிகர்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், அப்படியே கூடயே போகிறாங்க. அப்புறமா சொல்கிறாரு, அவங்களுக்கு அரோராவும் பிடிக்குமா, விஜய் பார்வதியும் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. ஆனால் அங்கே குழந்தைங்க சொல்ல. பட் செமையாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.